மாற்றுத்திறனாளிகள் பேசுவதற்கும் மற்றவர்கள் பேசுவதற்கும் வித்தியாசம் இருக்கு. மாற்றுத்திறனாளிகள் பேசினால் வழிகளை உணர்ந்து உரிமை அடிப்படையில் பேசுவார்கள். மாற்றுத்திறனாளிகளுக்காக மத்தவங்க பேச முடியும். ஆனா மத்தவங்க பேசுற போது கருணையும் பரிதாபமும் தான் அது மிதமிஞ்சி இருக்கும். ஆனா நம்ம தமிழக முதல்வர்கள் வித்தியாசமானவர். ஏன்னா அவருடைய தந்தையார் அவரோடு பயணித்த அந்த அனுபவம், அந்த வழிகளை உணர்ந்தவர். இந்த காரணத்தினால் தான் எங்கள் வழிகளை உணர்ந்த தமிழக முதல்வர் அவர்கள் இன்றைக்கு இந்த சட்டத்தை இயற்றி படிப்படியாக மாற்றுத்திறனாளிகளுடைய ஆளுமை திறனை கொண்டு வருவதற்கான சமூக நீதி அடிப்படையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு முதல் படியை அரசியல் அதிகாரத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக நாங்கள் இன்னும் எதிர்பார்க்கிறோம். சட்டமன்றத்திலும் கூட தேவையானால் இடஒதுக்கீடு அடிப்படையில் தேர்தலில் போட்டி போடுவதற்கு கூட மாற்றுத்திறனாளிகள் முன்வருவார்கள். அந்த வாய்ப்பை தமிழக அரசு நல்கும் என்று நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நிறைய கோரிக்கைகள் இருக்கு, நாங்கள் சொல்லிட்டே பேசிட்டே இருக்கோம். அதனால் அத்தனையும் கூட ஒன்றை இரண்டு செய்வது அல்லாமல் சொல்லி இருக்கக்கூடிய அத்தனை கோரிக்கைகளையும் கூட காலம் தாட்டினாலும் அந்த கோரிக்கைகளை காது கொடுத்து கேட்டதை நிறைவேற்றுவதற்கு ஒரு தகுதியான அரசு என்ற அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு எங்களின் கோரிக்கைகளை படிப்படியாக நிறைவேற்றி வருகிறது என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு குறிப்பிட்டு மீண்டும் காலம் கருதி தமிழக முதல்வர் அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் எங்கள் அமைப்பின் சார்பில் வலுவான பாராட்டுகளையும் நன்றிகளையும் வழங்கி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.